தீத்துக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாயும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்துகொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கூடாதிருப்பாயாக. அப்போஸ்தலனாகிய பவுல் இளம் ஊழியக்காரனாகிய தீத்துவுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை. நான் இங்கே ஒரு வார்த்தையை மாத்திரம் எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். இயேசுவை நம்புவதற்கு பல காரணங்கள் உண்டு. நேற்றைக்கு நான் முடிவெட்ட போயிருந்தபோது அந்த முடிவெட்டுகிற அந்த நபரோடு பேசிக்கொண்டிருந்தேன். நான் பாஸ்டர் என்று அவருக்கு தெரியும். அப்பொழுது அவர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபோட்டோவை காட்டி, நான் 15 நாளைக்கு ஒருக்கா இங்கேருந்து அந்த ஊருக்கு போயிடுவேன், அது எங்களுக்கு விசேஷித்த தெய்வம், எப்படியா இருந்தாலும் போயிடுவேன் சார், உங்களுக்கு இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்னார். நான் அப்படியே முடிவெட்டுறத அப்படின்னு பாட்டிட்டு அவரை பார்த்து பேசினேன். எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு, பல காரணங்களுக்கு நம்பிக்கை உண்டு. செத்த மோட்சத்துக்கு போகிறதுக்கு இயேசுவை தவிர வழியே கிடையாது. அவர் கேட்டுக்கிட்டார். பல நம்பிக்கைகள் உண்டு. இங்கே உட்கார்ந்திருக்கிற சிலர் எதற்காக இயேசுவை நம்புகிறீர்கள் என்பது முக்கியம். ஏன் இயேசுவை நம்பி வந்தீர்கள்? பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில் உயிருக்கு போராடினேன், கர்த்தர் உயிர் கொடுத்தார், இயேசு தான் மெய்யான தெய்வம்னு நம்பி வந்தேன், சுகம் கிடைச்சது வந்தேன். நல்லது. ஆனால் சுகத்துக்காக மட்டும் இயேசுவை தேடக்கூடாது. பாஸ்டர், நான் ஏழையாக இருந்த, கஷ்டத்தில் இருந்த, கடன் பிரச்சனை இருந்த, கர்த்தர் என் கடனை தீர்த்தாரு, அவர் தான் மெய்யான தெய்வம்னு நம்பிட்டேன். எத்தனையோ தெய்வங்களை நம்பி பார்த்தேன், ஒன்றுமே உதவி செய்யலை, இயேசுவை நம்பினேன், அவரை பின்பற்றி வரேன், இப்போ ஆராதிக்கிறேன். நல்லது. ஆனால் பணத்துக்காக மட்டும் கர்த்தரை நம்பாதே, சுகத்துக்காக மட்டும் கர்த்தரை நம்பாதே. இந்த பூமியில் நல்ல எதிர்காலம் பிள்ளைகளுக்கு இயேசு தான் கொடுக்க முடியும் நம்பி வந்தேன். நல்லது, அதுக்காக நம்பாதே. அப்படின்னால் இயேசுவை எதற்காக நம்ப வேண்டும்? இயேசுவை நம்பாமல் இந்த பூமியிலே சீரும் சிறப்புமாக வாழ முடியும். அம்பானி, அதானி, டாட்டா, பிர்லா இதெல்லாம் உதாரணம் இல்லையா? பில்கேட்ஸ், அவங்ககிட்டலாம் இயேசு இல்லை, பணம் இருக்குது, வீடு இருக்குது, செல்வம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. நான் ஏன் இயேசுவை நம்ப வேண்டும்? நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்ன? இன்னைக்கு இதை சபை தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக நீங்கள் இயேசுவை நம்பாவிட்டால் கடைசி வரை நீங்கள் நிலைத்திருப்பது சந்தேகம். கடைசி வரை நிலைத்திருப்பது சந்தேகம். இந்த அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், சகல அதிகாரத்தோடு கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லு, ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்காது. ஏன் அப்படி ஆதங்கத்தோடு சொல்லுகிறார் என்றால், எல்லா மனுஷனுக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபை பிரசன்னமாகிவிட்டது. அந்த பிரசன்னமான கிருபை மறுபடியும் பிரசன்னமாக போகிறது. ஆமென் சொல்லுவோமா? நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்ன? சுகம் தருவார் என்கிற நம்பிக்கை உண்டு. நல்லது. சுகம் பெற்றாலும் ஒரு நாள் சாக போகிறேனே. ஆண்டவர் எனக்கு பணம் தருவார் என்கிற நம்பிக்கை உண்டு. பணம் தந்தாலும் அது செலவழிந்து விடுமே. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் என்கிற நம்பிக்கை உண்டு. ஒரு நாள் நான் ரிட்டையர்ட் ஆகணுமே. இந்த உலகத்தில் நான் வைத்திருக்கிற நம்பிக்கைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான். எதற்காக நான் இயேசுவை நம்பி வந்தேன்? ஏன் இயேசுவை நம்பி வந்தேன்? இன்றைக்கி பைபிளில் இருக்கிற காரியங்கள் நிறைய விசுவாசிகளுக்கு தெரியலை. பைபிளில் என்ன போட்டிருக்குன்னே அவங்களுக்கு தெரியலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எப்தா. சமீபத்தில் எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டுக்கு வந்தார். எங்கள் அண்ணனுக்கு ஒரு டிரைவர் கூட வந்தார் காரில். தம்பி, உன் பேர் என்னப்பான்னு கேட்டேன். எப்தா அப்படின்னா. எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எப்தா பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு.
தெரியும் பாஸ்டர். அந்த எத்தாலேருந்து அவனுக்கு டீச் பண்ணி என்னுடைய சாட்சியெல்லாம் சொன்னப்போ, பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப என்னுடைய தரிசனத்தையே வித்தியாசமாக மாற்றிருச்சுண்ணா. நம்ம 2 நிமிஷம் ஆட்கள்கிட்ட பேசினாலும் அவங்கள ஆண்டவரோட சேர்த்து விடணும், நம்ம பக்கம் இழுக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் அந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அவங்க ஆண்டவரோட சேரணுங்கிற ஒரு தாகம், தரிசனம் நமக்குள்ளே வரணும். பைபிளில் எப்தாவை பற்றி படிக்கிறோம், எடுக்க வேண்டாம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரத்தில் கேட்டிங்களா, அந்த எப்தா பரஸ்திரியின் மகன், ஒரு விபச்சாரியின் மகன். அவன் மனைவிக்கு பிள்ளை இல்லைன்ட்டு சேர்த்துக்கிட்டான். அவன் பிள்ளை பெத்தா, அவன் தான் எப்தா. இவன் வளர்ந்து வரும்போது ஒரிஜினல் ஒய்ஃபுக்கும் பிள்ளைகள் பிறந்தாங்க. எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, நீ வேசியின் மகன் போயிடு அப்படின்னு விரட்டி விட்டாங்க. இவன் கொஞ்ச நாள் நல்லா அப்பா வீட்டில் தான் வளர்ந்தான், நல்ல சூழ்நிலையில் இருந்தான். ஆனால் வேசி மகன் விரட்டி விட்டவன் போக்கிரிகளோட போய் சேர்ந்துட்டான். பேலியாளின் பிள்ளைகள், ரவுடிகள்லாம் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு தலைவனாயிட்டான். இப்போ இந்த தேசத்தில் யுத்தம் வருகிறது, ஜனங்கள் பயப்படுகிறார்கள். யார் சரியான ஆள்? இந்த ரவுடி கும்பல் இருக்க, அதுக்கு தலைவனாக இருக்கானே எப்தா, அவனை போய் கூப்பிடு. அவனை போய் கூப்பிட்டு வர்றாங்க. அவன் சொல்கிறான், என்ன தலைவனாக்க நான் வர்றேன், இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டான், என்னை புறக்கணிச்சிங்கள, நான் வேசி மகன்ட்டு சொல்லி துரத்தி விட்டீங்களா, இப்போ மட்டும் எதுக்கு வரீங்க, என்ன தலைவனாக ஏற்றுக்கொண்டா நான் வரேன். எவனை சமுதாயம் புறக்கணிச்சதோ வேறு வழி இல்லாமல் அவன் சொல்கிறத கேட்குறதுக்கு சரியாயிடுச்சு. கர்த்தர் உன் கூட இருந்தாருன்னா உன்னை புறக்கணிக்கிறவங்களும் உன்னை ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் கிரியை செய்வார். வந்தான், வந்த உடனே சரி தலைவனாக்குறீங்களா, ரைட், நேர யுத்தம் பண்ண போல நேர மிஸ்பாவுக்கு போகிறான். அப்போ அவன் ஒரு ரவுடியாக இருந்தாலும், அவன் பேலியாளின் மக்களை சேர்த்துக்கிட்டு இருந்தாலும், அவனுக்கு யாரோட தொடர்பு இருந்துச்சு, தேவனோட தொடர்பு இருந்தது. தேவனோட தொடர்பு இருந்தது மட்டுமல்ல, இந்த எதிர்க்க வருகிற ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறான், நீ ஏன்பா எங்கள் கூட சண்டை போட வர்ற, எய்த்துலேருந்து கர்த்தர் ஜனங்களை கொண்டு வரும்போது இந்த வழியாக மோசையை கூட்டிகிட்டு வரும்பொழுது நாங்கள் இந்த வழியாக போனோம், உங்களோட சண்டை போடலை இப்படின்ட்டு பைபிள் ஹிஸ்ட்ரியை சொல்கிறான். ஒரு வேசியின் பிள்ளைன்னு உலகம் புறக்கணிக்குது, அவனுக்கு தெரிஞ்ச பைபிள் ஹிஸ்ட்ரி, நாங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க நல்ல விசுவாசின்னு சொல்கிறவங்களுக்கு பைபிள் ஹிஸ்ட்ரி தெரியல. ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு அநேகருக்கு பைபிளில் என்ன இருக்குன்னு தெரியலை. எது தெரியும், அப்பப்போ டெய்லி வர்ற கலங்காதே திகையாது பயப்படாத, நான் கூட இருக்கேன், நான் உனக்கு உதவி செய்வேன், கண்ணீரை துடைப்பேன், இதை தவிர வேறு சத்தியம் ஜனங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. முழு வேதாமத்திலும் என்ன இருக்கிறது என்பதை தெரியாமல் நீங்கள் தேவனை பின்பற்ற முடியாது. ஆதியாமத்தில் தேவன் என்ன செய்தார், வானத்தையும் பூமியும் படைத்தார், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அடுத்த வசனம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமை. எப்படி வெறுமையாக இருக்கும், தேவன் படைச்ச பூமி எப்படி வெறுமையாக இருக்கும். தேவன் ஒரு மனுஷன் திறமைசாலி படைச்சானா ஒழுங்காக இருக்கும், டூப்ளிகேட் பண்ணுறவன் ஒழுங்கினமாக படைப்பான். சர்வ வல்லமையுள்ள தேவன் படைச்ச பூமி எப்படி ஒழுங்கினமாக இருந்தது, இடையில் என்ன நடந்தது, இதைத்தான் கேப் தியரி என்று சொல்வார்கள். ஆதியாகமம் 1ஆம் வசனத்துக்கு 2ஆம் வசனத்துக்கு இடையில லட்சக்கணக்கான வருடங்கள் இருக்கிறது. அதற்கு முன்பாக ஆண்டவர் பரலோகத்திலே தூதர்களை படைத்தார், கேருபீன்களை படைத்தார், சேராபீன்களை படைத்தார். தேவனை யாரும் படைக்கவில்லை, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் படைத்த படைப்புகளெல்லாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்படி ஆராதிக்கிற கூட்டத்துக்கு வொர்ஷிப் லீடர் ஒருத்தர் இருந்தான். யார் தெரியுமா, லூசிபர். லூசிபர்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லுங்க, வேமா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. லூசிபர்னா என்ன அர்த்தம், பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம்னு அர்த்தம். அவனை தலைவனாக்கினார். அவன் உடம்புல எங்கே பார்த்தாலும் இங்கே தொட்டா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வரும், இங்கே தொட்டா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வரும். நல்ல குரல் வளமுடையவன், இனிய கீதம் பாடக்கூடியவன், அழகானவன், அவ்வளோ அற்புதமானவன். அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, எல்லா தூதர்களும் அவரைத்தானே ஆராதிக்கிறாங்க, கொஞ்சம் பேரை நம்ம சுருட்டிட்டு நம்மளை ஆராதிக்க வச்சா எப்படி. இன்றைக்கும் நிறைய பிரபலமான ஒர்ஷிப் லீடர் ஜனங்களை தேவன் பக்கம் சேர்க்காம என்ன பண்ணுறான், இவர் எங்கே போனாலும் அங்கே போவாங்க, இவர் சிடி போட்டால் உடனே வாங்குவாங்க, அவர் ஒர்ஷிப் நடத்தினா உடனே ஓடுவாங்க. தேவன் பக்கம் சேர்க்காமல் தன் பக்கம் இழுக்கிறவன் லூசிபர். அல்லையா சொல்லுங்களேன். இந்த லூசிபர் ஒரு கூட்டத்தை தன் பக்கம் இழுத்தான். ஆண்டவர் பார்த்தார், சபித்து கீழே தள்ளினார். உடனே அவன் யாரா மாறிட்டான், பிசாசா மாறிட்டான். அவன் கூட இருந்த தூதர்கள் யாரா மாறிட்டாங்க, அசுத்த ஆவிகளாக மாறிட்டாங்க. அவங்களுக்கென்று தேவன் கொடுத்த இடம் எது, வான மண்டலம். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள். ஆனால் நியாய தீர்ப்பு நாளுக்காக அவைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் உடனே நரகத்தில் போடலை, அவைகளை தள்ளிட்டார். தள்ளிட்டு அந்த இடம் காலியாயிடுச்சு இல்லையா. பரலோகத்தில் 33 கோடி தூதர்கள் விழுந்து போயிட்டாங்க. அப்படின்னா எவ்வளவு கோடி தூதர்களை வச்சிருப்பார் கர்த்தர். அவ்வளவு தூதர்கள் கீழே தள்ளப்பட்டார்கள். அந்த இடத்தை நிரப்பணும்னு ஆண்டவர் என்ன செஞ்சார், நிறைய தூதர்களை படைக்கலை. அதுக்காக என்ன பண்ணார்,
இவன் இந்த தள்ளப்பட்ட தூதன் என்ன பண்ணா, கீழே வந்து ஆண்டவர் படைச்ச பூமியை வந்த வேகத்தில் என்ன பண்ணிட்டான், கெடுத்து போட்டான். சில நேரத்தில் நியூஸில் பார்ப்பீங்க, பல வருஷத்துக்கு முன்பாக இருந்த மரம், லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக இருந்த செடின்னு. அப்போ கேட்கும்போது பைபிளை படிக்கிற நமக்கு ஒரு கேள்வி வரும், ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைச்சி இந்த பூமியை படைச்சி 6021 வருஷம் தானே ஆகுது. அப்படி தான் மனுஷனை படைச்சி எத்தனை வருஷம்? வெறும் 6021. லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக இருந்த மனுஷன் எவனாவது விஞ்ஞானி சொன்னா நம்பாதீங்க, அது கிடையாது. அந்த விஞ்ஞானம் பொய் விஞ்ஞானம். ஆனால் லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக இருந்த மரம் என்று சொன்னால் நம்பித்தானாக வேண்டும். ஏன்னா ஆதி என்பது எப்போ நமக்கு தெரியாது. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். ஆண்டவர் சிருஷ்டித்த அந்த பூமியை கெடுத்து போட்டான் பிசாஸ், ஒழுங்கினமாக்கிட்டான். அதை மறுபடியும் என்ன செய்கிறார் ஆண்டவர்? மறுசீரமைப்பிக்கிறார், மறுசீரமைப்பு கொண்டு வருகிறார். இப்படி எல்லாத்தையும் படைச்சிட்டு, மிருகங்கள் எல்லாத்தையும் படைச்சிட்டு, ஒரே ஒரு மனுஷனை ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு நாசியில் சுவாசத்தை எல்லாத்தையும் ஜோடி ஜோடாக பண்ணவர். இவனை மட்டும் எப்படி பண்ணார்? தனியாக பண்ணார். அவன் தனக்கு ஒரு தேவை என்பதை உணர வேண்டும். ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் மனிதனுக்கு தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஒரு ஏற்ற துணையை ஆண்டவர் என்ன செய்தார்? கொடுத்தார். இந்த துணையோடு நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி படைத்தார்? தன்னுடைய சாயலில் படைத்தார். தன்னுடைய சாயல், அவரை போல, அவரை பார்த்தா இங்கே பார்க்க வேண்டாம், அந்த அளவுக்கு ஒரே மாதிரி படைச்சார். மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சொன்னார். 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எதுக்கு படைச்சார் தெரியுமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை நீ துதிக்காட்ட அந்த சபையில் நீ வர்றதுக்கு பிரயோஜனம் இல்லை, நீ வரவே வேண்டாம். நீ ஆராதிக்காம சும்மா உட்கார்றதுக்கு இந்த சர்ச்சுக்கு வரணுங்கிற அவசியமே இல்லை. உன்னை படைத்ததே அவரை ஆராதிக்கத்தான் படைத்திருக்கிறார். ஆராதனையை வேடிக்கை பார்க்கிற ஒரு ஆள் கூட இந்த சபைக்கு தேவையில்லை, ஆராதிக்கிற ஆள் தான் தேவை. ஆமீன் சொல்லுவோமா? ஏனென்றால் படைத்ததை எதற்காக படைத்தார்? ஆராதிப்பதற்கு தான் படைத்தார். இப்போ வானமண்டலத்தில் உலாவிக்கிட்டு இருக்க பிசாசு மேலிருந்து பார்க்குறான், அவனை கவர்ந்து ஒரு காரியம் இழுக்குது. என்ன தெரியுமா? ஏதோ பளிச்சு பளிச்சுன்னு மின்னுது. கீழே இறங்கி பார்த்தா ஆதாம் ஏவாள் அவங்கள மகிமை மூடி இருக்கு. யோசா, பரலோகத்தில் இதே மகிமையில் நான் இருந்தேன், அந்த மகிமையை நான் இழந்துட்டேன். இப்போ இந்த பூமியில் மண்ணில் இருக்க மக்களுக்கு இந்த மகிமையா, இவங்களையாவது என்ன ஆராதிக்க வைக்கணும்ட்டு உள்ள புகுந்து பாவம் செய்ய வச்சுட்டான். புரியுதா? புரியுதா? நான் சபை சரித்திரத்தை, இப்போ பைபிள் சரித்திரத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு பைபிள் தெரியாதுங்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பேருக்கு தெரியும், நீங்கள்லாம் பைபிளை நல்லா படிக்கிற ஆட்கள், ஆனால் நிறைய பேர் படிக்காத ஆட்கள். ஏன் நிறைய பேர் படிக்க முடியல? ஸோ பிஸி. எதில்? இந்த மொபைலில். அடுப்பாங்கரையில் பிஸி, கம்ப்யூட்டரில் பிஸி, மொபைலில் பிஸி, இந்த வேதத்தில் பிஸியாகவே இருக்க முடியலை. கடைசி காலம் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் தேவனை தேடாட்ட பரலாம் போக முடியாது. அதனால தான் சொன்னேன் இன்றைக்கி பிரசங்கம் கொஞ்சம் சூடாக இருக்குன்ட்டு, இல்லையா? இப்போ பிசாசு என்ன பண்ணிட்டு ஆதாம் ஏவாளை எது போயிடுச்சு? மகிமை போயிடுச்சு, தேவ சாயல் போயிடுச்சு. அப்பயே ஆண்டவர் சொன்னார் பிசாசை பார்த்து, உன் வித்துக்கும் ஸ்ரீன் வித்துக்கும் பகை உண்டா, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். நக்குவாய் இல்லை, நசுக்குவாய். சரியா? அப்போ ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ உடனே ஆதாம் ஏவாளுக்கு பிள்ளை பிறகுது. ஸ்திரீயின் வித்துன்னு சொன்ன இவன் தான் தலையை நசுக்குவான். இதில் எவன் நல்லவன்? ஆபேல் நல்லவன், அவனை போட்டு தள்ளு. யாரை பயன்படுத்தினா? காயின், அண்ணனையே பயன்படுத்தினான். அண்ணன் சண்டை, அண்ணன் தம்பி சண்டை எங்கே ஆரம்பிச்சது? ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிச்சது. அன்னைக்கு போட்டு தள்ளின உடனே எல்லாம் சந்ததி பெருகுது. ஆண்டவர் இல்லாத ஒரு சந்ததி. இவங்களெல்லாம் இப்போ பயன்படுத்துறது யாரு? பிசாஸ். இப்போ மனுக்குலம் இப்படி போய்கிட்டே இருக்கு. எல்லாரும் ஆண்டவரை விட்டாங்க. நமக்கு ஒரு பேர் உண்டாக பாபேலை உண்டு பண்ணுவோம். ஏன்? மனுஷன் ஆண்டவரை தேடாமல் பாவம் செஞ்சு வாழ்ந்து என்ன சொன்னாலும் உணர்வு இல்லை. எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும் என்ன இல்லை? உணர்வு இல்லை. சகோதரனே, உனக்கு உணர்வு இல்லாட்டா குஷ்டம் வந்திருக்குன்னு அர்த்தம். ஏன் தெரியுமா? குஷ்டரோகிக்கு மட்டும்தான் என்ன வராது? உணர்வு இருக்காது. பிரசங்க கேட்கும் போது உனக்கு உணர்வு இல்லைன்னா ஆவிக்குரிய குஷ்டம், ஆவிக்குரிய குஷ்டம். பிரசங்கம் உன்னை உணர்த்த வேண்டும், உனக்கு ஒரு உணர்வை கொடுக்க வேண்டும். என்ஜாய் பண்ணிட்டு போற இடம் இல்லை சபை என்பது. நோவா 120 ஆண்டுகள் பிரசங்கம் பண்றான், ஒருத்தன் கூட மனம் திரும்பல. ஏன்னா கிண்டல் பண்ணாங்க. இப்ப வெளியே இருந்து பார்க்கறதுக்கு நம்மளை பார்த்தா பைத்தியக்கார கூட்டமா இருக்குன்னா ஏசு வர போறாராம், போக போறாங்களாம். பைத்தியக்காரனை போல தெரியும். அன்றைக்கு நோவா பைத்தியக்காரனை போல தெரிந்தார். ஆனால் ஆண்டவர் நோவா குடும்பத்தை மட்டும் காப்பாற்றிட்டு மிருகங்களில் முதல் தரமானகளை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஜோடி காப்பாற்றிட்டு எல்லாத்தையும் அழிச்சு போட்டார். திருஷ்டாந்தகமாக இருக்கிறது.
இயேசு கிறிஸ்துடைய வருகை நாட்களில் யாருடைய நாட்களில் நடந்தது போல நடக்கும்? நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும். ஜனங்கள் பெண் கொண்டு பெண் எடுப்பார்கள், புசிக்கவும் குடிக்க உட்காருவாங்க, நல்லா சாப்பிடணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், ஒரு லீவ் விட்டு ஊர் சுற்றணும், அங்கே போகணும் இங்கே போகணும், எல்லாம் செய்யணும். ஆனால் எங்கே வரக்கூடாது? ஒரு உபவாச ஜெபம் ஒன்றா எங்களுக்கு என்ன, வீட்டில் உட்காந்தாலும் உட்காந்துருப்பேன் ஒழிய ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், ஜெபத்துக்கு. ஜாக்கிரதை. ஏன்னு கேளுங்க, ஆண்டவருடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை சொல்லும்போது ஜனங்கள் அசட்டை பண்ணினார்கள், வர மனதில்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன செஞ்சார்? தயவு பாராமல் அழிச்சு போட்டார். மனுஷனை படைச்சது எனக்கு விசனமாக இருக்குது, ஒரு நாளும் சொல்லக்கூடாது இவனை ரட்சித்தது எனக்கு விசனமாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் எல்லாத்தையும் அழிச்சு போட்டதுக்கப்புறம் அந்த நோவாவுடைய குடும்பத்தில், இந்த நோவா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேருக்கு இவன் நம்மளை போட்டு தள்ளுவான். பிசாசுக்கு ஒரு எண்ணம், ஏன்னா ஏதோ ஒரு ஆள் தானே, மனுஷன் தானே என் தலையை நசுக்க போகிறான். இந்த 3 பேரில் எவன் நசுக்குவான்? ஒருத்தனை தூண்டி விட்டான் நோவாவுடைய நிர்வாணத்தை பார்க்கும்படி. அங்கே சாபம் உள்ளே வர ஆரம்பித்தது. ஆசீர்வாதமான பூமியில் மறுபடியும் ஒரு சாபம். திரும்ப நோவாவுடைய பிள்ளைகள் அப்படியே பழகி பெருகி ஜாதிகள் இப்படியெல்லாம் பெருகிச்சு. இப்போ பாபேலை கட்டினது எங்கே இருக்குமா? இன்றைக்கி இருக்க பாபிலோன் தான் பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட இடம். ஆண்டவர் பார்த்தாரு, ஏன் தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு நான் என்னுடைய சாயலில் படைச்ச மனுஷனை வஞ்சித்துட்டு போயிட்டேல, அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டேல, இப்போ ஓம் கோட்டை அந்த பாபிலோனுக்குள்ளே நான் வர்றேன், ஓம் கூட்டத்திலேருந்தே ஒரு ஆளை எடுக்கிறேன்னு ஆபிரகாமை கர்த்தர் வெளியே எடுத்தார். அதை போல தான் உங்களையும் என்னையும் இந்த விக்கிரகாரத்திலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. ஒரு நோக்கம் இருக்குது. சும்மா காசுக்கும் பணத்துக்கு மட்டும் ஏசிட்டு வரக்கூடாது. ஒரு நோக்கத்தோடு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அந்த ஆபிரகாமை வெளியே எடுத்தார். ஆபிரகாம் மூலமாக ஈசாக்கை பலியிட சொன்னார். ஏன்னா ஒரு காலத்தில் உங்கள் எல்லாருக்காக இயேசு பலியாக போகிறாருங்கிறதுக்காக. அப்போ ரட்சிப்பின் திட்டம் எங்கே உருவாக்கப்பட்டது? பரலோகத்திலே உருவாக்கப்பட்டது. பரலோகத்தில் உருவாக்கப்பட்டது. காலங்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. ஆபிரகாமுடைய சந்ததி வருது. யாக்கோபுக்கு அப்புறம் 12 கோத்திரங்கள், அவங்க மேலே மட்டும் ஆண்டவர் கவனத்தை செலுத்தினார். அதான் என்னுடைய ஜனம், இஸ்ரவேல் என்னுடைய நாடு, இஸ்ரவேல் தேசம் என்னுடைய தேசம், இஸ்ரவேல் மக்கள் என்னுடைய மக்கள், அப்படியே போய்கிட்டு இருந்தார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தார். இவங்களை எகிப்தில் வச்சு பெருக வச்சார். குறிப்பிட்ட நாட்கள் வந்தபோது தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு எத்தனை லட்சம் தேவையோ அத்தனை லட்சத்தை எகிப்திலிருந்து உருவாக்கி கொண்டு வர்றார், மீட்டு கொண்டு வர்றார். செங்கடலை கடந்தார்கள், ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். மேகஸ்தம்பத்தில் வந்தார்கள், அபிஷேகத்துக்கு அடையாளம். பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய மாம்சத்தை புசித்தார்கள், கர்த்தருடைய பந்திக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு அடையாளம். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களோடு வருகிறார்கள். நல்லா கவனிங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எனக்கு விடுதலை கொடுத்தாருங்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் தான் கர்த்தரோட உடன்படிக்கை. நீ ஞானஸ்தானம் எடுக்காட்டி பரலோகத்துக்கு போக முடியாது. மேகஸ்தம்பத்தில் ஆவியில் பிறக்கணும். பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெறாட்டா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. ஆவினாலும் ஜலத்தினாலும் பெறலாவிட்டால் எங்கே போக முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அபிஷேகம் பெறாட்டா கண்ணீரோட ஜெபம் பண்ணி ஆண்டவர் அபிஷேகத்தை கேளுங்க. ஒரு சுகத்துக்காக கதறீங்கல்ல, ஒரு பொருளாதார தேவைக்காக அழுகிறீங்களா, அதை விட முக்கியமானது அபிஷேகம். அந்த அபிஷேகத்துக்காக கதறுங்க, அழுது ஜெபம் பண்ணுங்க, அசால்ட்டாக விட்டுறாதீங்க. தேவன் கடைசியில் பார்த்தாரு, இந்த 12 கோத்திரங்களையும் வித்தியாசமாக வாழுது, தேசம் 2ஆக பிரிஞ்சது போச்சு. இவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற கட்டளைகளையும் கொடுத்தார். ஆமென் சொல்லுவோமா? மீட்கப்பட்ட கூட்டம் இஷ்டப்படி வாழ முடியாது. எகிப்தில் இருக்க வரைக்கும் நீ இஷ்டப்படி வாழ்ந்த, என்னுடைய கானானுக்கு போகணுன்னா நான் உனக்கு பிரமாணம் கொடுப்பேன், அந்த பிரமாணத்தின்படி வாழ்ந்தா நீ வருவ. இன்னைக்கு சபையில் இருக்க கிறிஸ்தவ கூட்டத்துக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவத்தில் கடந்து உலகத்தில் இருந்தேன்னா எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க, எனக்கு கவலையே இல்லை. ஆனால் நான் தான் தெய்வம்னு நம்பி இங்கே உட்காந்தேன்னா என் பேரை சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாற்றக்கூடாது. என் பேரை சொல்கிற நீ என்ன போல வாழணும், நான் கொடுத்துருக்கிற இந்த கட்டளையின்படி தான் வாழணும். எத்தனை பேருக்கு புரியுது எதுக்கு இதை கொடுத்துருக்காரு? நீ கிறிஸ்தவனாக இருந்து பாவம் செய்கிறபடியால் உன்னை பார்க்கிறவர்கள் முழு கிறிஸ்தவத்தையும் தரக்குறைவாய் நினைக்கக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னுடைய சாட்சியற்ற தன்மை கிறிஸ்தவத்துக்கு அவப்பெயரை உண்டு பண்ணக்கூடாது. இப்போ இந்த கோத்திரங்களுக்கு என்ன தெரியுமா சொன்னார் ஆண்டவர்? தாவீதின் வேர்லேருந்து ஒரு கொம்பை என்ன செய்வேன், முளைக்க பண்ணுவேன். வாக்கு தத்தம் கொடுக்குறார். ராஜாக்கள் வந்துட்டே போகிறாங்க, தாவீதை எழுப்புறாரு, எல்லாம் எழுப்புறாரு. அப்புறம் ஒரு வாக்கு கொடுக்குறார், என்னன்னா மேசியாவை அனுப்புவேன், அவர் உங்களை எல்லா எதிரிகளுடைய கையிலிருந்து மீட்டுக்கொள்வார். ஏன்னா இவங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, ராஜாக்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனாங்க. இவங்களுக்கு ராஜாவே கிடையாது.
தானியேல் அங்கே இருக்கான், எல்லாரும் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. திரும்ப வந்தாங்க. திரும்ப வந்தாலும் இவங்களுக்கு ராஜா கிடையாது. கிரேக்கர்கள் ஆண்டார்கள், ரோமர்கள் அரசாண்டார்கள், பெர்சியர்கள் அரசாண்டார்கள், மேதியர்கள் அரசாண்டார்கள், பாபிலோனியர்கள் அரசாண்டார்கள். என்னைக்கு ஆண்டவரை விடுறீங்களோ கண்டவனும் உங்களை ஏறி மேய்வான். ஆமென் சொல்லுவோமா? நீ கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டால் உன்னை தலைவனாக்குவார், உன்னை உறுதியான இடத்துல கடாவுவார், உன்னை பெரிய ஆளாக்குவார். நீ கர்த்தரை விட்டா கண்டவனும் உங்களோட சண்டைக்கு வருவான். கண்ட பிரச்சனை வரும், தேவையில்லாத பிரச்சனைலாம் வீட்டுக்கு வரும். அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்துச்சு. கண்டவனும் அரசாண்டான். கடைசியில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, மேசியாங்கிற ஒருத்தரை அனுப்புவேன், அவர் உங்களை என்ன செய்வார், மீட்டு உங்களை அரசாளுவார். இது கிடைச்ச உடனே இஸ்ரவேல் ஜனங்களை யாரை எதிர்பார்த்து வாழ்ந்தாங்க? மேசியாவை. இந்த மேசியா எப்போ வருவார், எப்போ உங்களுக்காக சங்கரிக்கப்படுவாருங்கிறத தானியேலுக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்துகிறார். தானியேலுக்கு சொன்னார் 70 வாரம். சொல்லுங்க பார்க்கலாம். வர்ற 4ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு நிறைய ஜெபம் இருக்காது. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையை பற்றியும் பகிரங்க வருகையை பற்றியும் நிறைய செய்தியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமென். நிறைய அன்னைக்கு சொல்ல போகிறேன். வாங்க. என்னுடைய கண்டுபிடிப்பல்ல, இதில் படித்து ஸ்காலராகி பெரிய வெளிப்பாடுகளை பெற்ற ஊழியருடைய செய்தியை கேட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆமென் சொல்லுவோமா? அப்போ தானியேலுக்கு 70 வாரத்தை ஆண்டவர் 3ஆக பிரிக்கிறார். எப்படின்னா, முதல்ல 7 வாரம், அப்புறம் 62 வாரம், கடைசியில் 1 வாரம். 1 வாரம் என்பது ஒரு நாள் என்பது ஒரு வருஷத்துக்கு சமம். இப்போ 7 வாரம்னா எத்தனை வருஷம்? 7 வருஷம். 62 வாரம்னா எத்தனை வருஷம்? 62 வருஷம். 62 7 எவ்வளவு? 69 வாரத்தை பற்றி தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் பேசுகிறாரு. வீட்டில் போய் படித்து பாருங்கள். இப்போ அதை எனக்கு விளக்குறதுக்கு நேரம் இல்லை. என்ன சொல்கிறாரு? 7 வாரம் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதிலிருந்து மேசியா சங்கரிக்கப்படுகிற வரைக்கும் 7 வாரமும் 62 வாரமும் ஆகும். அது இடுக்கமான காலங்களில் தான் இதெல்லாம் உண்டாகும். எப்போ எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டினாங்க? எருசலேம் எப்பயோ கட்டப்பட்ட பட்டணம், கேட்டிங்களா? ஆனால் அதெல்லாம் இடித்து தள்ளிட்டான் பாபிலோன் ராஜா. ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டான், மண் மேடாக்கிட்டான். கோரேஸ் ராஜா ஆலயத்தை எழுப்பி கட்ட கட்டளை கொடுத்தான். தரியு ராஜா நின்று போன ஆலயத்தை திரும்ப கட்டுறதுக்கு கட்டளை கொடுத்தான். அர்த்தசஷ்டா மறுபடியும் அதை செய்வதற்கு கட்டளை கொடுத்தான். மறுபடியும் நெகேமியாவுடைய நாட்களில் தான் இந்த எருசலேமை கட்டி அலங்கத்தை கட்டுறக்குரிய கட்டளை வெளிப்பட்டது. அந்த கட்டளை வெளிப்பட்டதிலிருந்து 483 வருஷம். சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை வருஷம்? நீங்கள் கணக்கு பார்த்தா 69. யூதர்களுடைய கேலண்டரில் 365 நாள் கிடையாது, 360 நாள். எல்லா மாதமும் அவங்களுக்கு 30 நாள் தான். 31 நாள்லாம் அவங்களுக்கு வராது. இப்போ தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட என்ன தரிசனம்? இன்னும் 483 வருஷத்தில் மேசியா வந்துடுவாரே. ஆமென். அப்புறம் மேசியா சங்கரிக்கப்படுவார் போட்டு. அப்புறம் இன்னும் 1 வாரம் பாக்கி இருக்க 7 வருஷம். அது அவங்களுக்கு புரியலை. அதை பற்றி ஆண்டவர் ஒன்றுமே என்ன செய்யலை, சொல்லலை. பழைய ஏற்பாட்டில் 1000 வருஷ அரசாட்சியை பற்றி தீர்க்கதரிசனம் சொன்னார். எப்படி? பசுவும் கரடியும் கூடி சிறுபிள்ளை விரியன் பாம்பு புத்துக்குள்ள கையை விடும், சிங்கம் மாட்டை போல. இது எங்கே நடக்கும்? 1000 வருஷ அரசாட்சியில். அப்போ 1000 வருஷ அரசாட்சியை பற்றி எப்பயே சொல்லிட்டாரு. உங்களுக்கு சிலருக்கு தெரியாது 1000 வருஷ அரசாட்சியா அப்படின்னா என்ன. இதுக்கு தான் பைபிளை படிக்கணுங்கிறது. நான் இப்போ திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு கதை போல சொல்கிறேன்னு சொன்னேன். பாண்டவர் ஒரு 7 வருடம் பேலன்ஸ் இருக்குது. ஆனால் 69, அதாவது அந்த 70 வாரங்கள் 69 வாரங்களுக்கு கணக்கு சொல்லிட்டார். 7 வாரம் போகும், அப்புறம் 62 வாரம் வரும், மேசியா வருவார், சங்கரிக்கப்படுவார். கரெக்டாக இந்த நெகேமியாவுக்கு போய் அலங்கத்தை கட்டுன்னு அந்த அர்த்தசஷ்டா ராஜா கையெழுத்து போட்டு கொடுத்தான்ல, அதில் இருந்து அந்த கரெக்ட் வருஷத்தில் தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மேசியா சங்கரிக்கப்பட்டார். இப்போ அடுத்து என்ன நடக்கணும்? அடுத்து என்ன நடக்கணும்? இவங்களுக்கு ஒரு ராஜா வருவார், அரசாழ்வார், மேசியா எல்லாரையும் மீட்பார்ல போட்டிருக்கு. பெரிய அரசாழ்வார், பாவத்தை ஒழிய பண்ணுவார், அக்கிரமத்தை ஒழிய பண்ணுவார். அது நடக்கலையே. நல்ல கவனிங்க. யூதர்களுடைய காலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த புறஜாதிகள்லாம் ரட்சிக்கப்படுவாங்க, நீங்கள் நானெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுடைய தேவனுடைய பிள்ளையாக மாறுவோங்கிற இந்த காலங்கள் யூதர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார், மறைவாயிருந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று.
இது ஆதி காலம் முதல் வெளிப்படுத்தப்படவில்லை. தேவனுடைய மனதில் ரகசியமாக இருந்துச்சு. அங்கங்கே சொல்லலாம், என் ஜனங்கள் அல்லாதவர்களாலே நான் என் ஜனங்கள் என்று அறியப்படுவேன். இல்லை, என்னை தேவன் நினைக்காத ஜனங்களாம் என்னை தேவனை ஏற்றுக்கொள்வாங்க, நான் அவங்கள பிள்ளையை ஏற்றுக்கொள்வேன். ஓசியாவின் புத்தகத்தில் ஆண்டவர் என்ன செய்யிருக்காரு, சொல்லியிருக்காரு. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த மேசியா சங்கரிக்கப்பட்ட நாள் அடுத்த உடனே ஒரு அற்புதம் நடக்கும்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. கரெக்டாக அந்த கேலண்டர் அப்படியே அந்த வாட்ச் நின்றுச்சு. எது ஆரம்பிக்குது? கிருபையின் காலம். அதான் நீங்களும் நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க காலம். இந்த கிருபையின் காலமும் இந்த கேலண்டர் இந்த வாட்ச் ஒரு நாள் நிற்கும். இதைத்தான் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். நல்ல கவனிங்க. யூதர்கள் அந்த 70 வாரங்களை கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 69 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக எத்தனை நடக்கணும்? 70வது வாரம் வரணும்ல. 69 வாரம் முடிஞ்ச உடனே, அப்படின்னா 483 வருஷம் முடிஞ்ச உடனே அப்படியே யூதர்களுடைய ஆராதனை நிறுத்தப்பட்டது. என்ன? எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டது, பலிகள் ஒழிக்கப்பட்டது, அவர்களுக்கு ஆலயம் இன்னைக்கு வரைக்கும் என்ன கிடையாது. அப்போ பழைய ஏற்பாட்டு முறைகள் அப்படியே நிற்குது. எதை ஆரம்பித்தார்? சுவிசேஷத்தை கொடுத்து, போ உலகம் முழுசு என்ன அறியாத ஜனங்களுக்கு என்னை பற்றி சொல்லு, அவங்க பாவத்தை மன்னித்து நான் அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறேன். அல்லேலூயா. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். நல்ல ஒலிவ மரம், அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதனால அந்த ஒலிவ மரம் வெட்டப்பட்டது. நீ காட்டு ஒலிவ மரம், அந்த இடத்துல உன்னை கொண்டு வந்து ஒட்ட வச்சிருக்காரு, ஜாக்கிரதையாரு. ஒரிஜினலையே வெட்டுவார்னா டூப்ளிகேட்டை வெட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்படி ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. அப்படியே யூதர்களுடைய முறைமை நின்று விட்டது. இன்றைக்கி மிச்சம் இருக்கிறது அந்த தேவனுடைய ஆலயத்தில் வெயிலிங் வால், முட்டு, அதாவது கண்ணீரின் சுவர்னு சொல்லுவாங்க, அழுகையின் சுவர். நானும் போய் அங்கே போய் முட்டி முட்டி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த சுவத்தில் முட்டிக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் மனம் திரும்ப உதவி செய்யுங்க. இயேசு தான் மேசியா வந்துட்டு போயிட்டாருங்கிறத அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. அவன் மேசியாவே வாருன்னு முட்டுறான். நான் எதுக்கு முட்டினேன் தெரியுமா? மேசியா வந்துட்டு போயிட்டாருன்னு அவன் கண்ணை திறங்க ஆண்டவரேன்னு முட்டினேன். ஒரு தொப்பியும் கொடுத்தாங்க, வாங்கி போட்டுக்கிட்டு தான் போனேன் அந்த வெயிலிங் வாளுக்கு. கேட்டிங்களா? இப்போ மேசியா வருவார்னு காத்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் நம்ம கண்ணை திறந்துட்டாரு. ஏசு மேசியா வந்துட்டார். அந்த மேசியா என்ன ஏற்றுக்கொண்டார். தகுதி இல்லாத எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்ப இந்த காலங்கள் எவ்வளவு? இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் எத்தனை வருஷம்? 2021 வருஷம். யூதர்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் நடக்கல? ஏன் மேசியா வரல? மேசியாவே வாரும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் யூதருடைய அந்த கடிகாரம் எப்போ தெரியுமா ஓட ஆரம்பிக்கும்? இந்த கடிகாரம் எப்போ நிற்குதோ அப்போ தான் அது ஓடும். இந்த கடிகாரம் எப்போ நிற்கும்? இயேசு மறுபடியும் ரகசியமாய் வந்து சபையை கூட்டிகிட்டு போகிறார். இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் சபைக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். எப்படி தெரியுமா? நீ தசமாக கொடுக்காத. இதை கேட்டுமே சிலருடைய மைண்டு கரப்ட் ஆகிருக்கு. ஏன் கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? நீ கொடுக்குற காணிக்கை வாங்கி பார்த்து சாப்பிட்றாரு, வேற எங்கிட்டு போய் சாப்பிடுவார். நீங்கள் கொடுக்குறது தான் நாங்கள் சாப்பிடணும், நீங்கள் கொடுக்குறதுலாம் நாங்கள் உடுத்தணும், ஏன்னா எங்கள் தலையெழுத்து அப்படின்னு வச்சுட்டார். சுவிசேஷத்தினால என்ன உண்டாகும்? பிழைப்பு உண்டாகும். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக. வேற வழியில் எங்களுக்கு என்ன கை இல்லையா, கால் இல்லையா, உழைக்க முடியாதா, வேலை செய்ய முடியாதா? வேலை செய்ய முடியாமையே ஊழியத்துக்கு வந்தோம். அவர் கூப்பிட்டதுனால ஊழியத்துக்கு வந்தோம். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு விரோதமாக ஏன் எழும்புகிறார்கள் என்றால், சபையில் நிறைய காணிக்க போது இவங்க சபையிலிருந்து வெளியே தனியாக ஊழியம் செய்கிறவங்க இதெல்லாம் சொல்லிட்டா இந்த காணிக்கையெல்லாம் எங்கே கொண்டு வந்துடலாம், நம்ம பக்கம் இழுத்துடலான்னு. ஒரு நாள் ஆண்டவர் பழியும் காணிக்கையும் ஒழிய பண்ணவே இல்லை. ஆமேன்னு சொல்லுவோமா? பழைய ஏற்பாட்டு வாக்கு தத்தங்களுக்கு நீங்கள் சுதந்திரவாளியானா பழைய ஏற்பாட்டில் சொன்ன பிரமாணங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அல்லேலூயா. இதெல்லாம் எத்தனை பேர் எத்தனை வித்தை காட்டி பிரசங்கம் பண்ணாலும் அதை கேட்டு ஏமாந்து போகாதீங்க. கர்த்தர் சபையத்தையும் எடுத்துக்கொள்ள வர்றாரு. எந்த ஜெப கூட்டத்தையும் இல்லை, எந்த மலையும் இல்லை, எந்த கோபுரத்தையும் இல்லை. எதை எடுத்துக்கொள்ள வர்றாரு? அந்த சபைக்குள்ளே காணப்படுகிறவனாய். மணவாளன் என் இயேசு ராஜன் அங்கே மணவாட்டியாம் தன் சபைக்கெனவே ஆயத்தப்படுத்தின உன்னிடமே எப்போது நான் வந்து சேர்வேனோ. மணவாளன் அங்கே இருக்காரு, மணவாட்டி இங்கே இருக்கு. இதை கொண்டு போகத்தான் வர்றாரு. நீ சபைக்கு வெளியே இருக்கிற ஊழியங்களில் கவர்ந்திழுக்கப்பட்டு, சபைக்கு வெளியே இருக்க காரியங்களில் வஞ்சிக்கப்பட்டு நீ அதை நம்பி வாழ்ந்துக்கிட்டேன்னா இது போயிடு, நீ உட்காந்துருவ. ஆமீன் சொல்லுவோமா? ஏனென்றால் ஆண்டவர் எதை எடுத்துக்கொள்ள வர போறாரு? சபையை எடுத்துக்கொள்ள போற. யார் சபை? நீங்களும் நானும் தான் சபை. ஆனால் அதே சமயத்தில் சபை கூடி வருதல் என்கிற ஒழுங்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். சபை கூடி வருதலை சிலர்
அப்படி ஒரு கோஷ்டி இருக்கும்பா. என்னதான் நீ பிரசங்கம் பண்ணாலும் ஒரு கூட்டம், ஏன் சர்ச்சுக்கு போனா தான் ஆராதனையா, வீட்டில் உட்காந்து ஆராதிச்சா கர்த்தர் கேட்க மாட்டாரா, சர்ச்சுக்கு போய் காணிக்க போடணுமா, இப்படியெல்லாம் டைலாக் பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கு. அது சிலர். அந்த சிலரை போல நீ இருக்காத. சபை கூடியதாலே விட்டு விடாத. இந்த சபையை கர்த்தர் என்ன செய்யறாரு தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் சுவிசேஷத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வேலை என்னது? இயேசு என்ன நேசித்தது போல உன்னை நேசிக்கிறார், உன்னை நேசிக்கிறாருன்னு எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்கு தான் உன்னை இன்னைக்கு உயிரோட வச்சிருக்காரு. ஆமே. இன்னும் ஒரு மூட்டை கணக்கில் கத்திரிக்காய் சாப்பிட்றதுக்கு இல்லை, இன்னும் மூட்டை கணக்கில் அரிசியை காலி பண்ணுறதுக்கு இல்லை, உயிரோட வச்சிருக்கிறதுக்கு காரணமே அவர் உயிருள்ள தெய்வம்னு சொல்கிறதுக்கு தான் வச்சிருக்கார். அல்லேலூயா. நீ உயிரோட வாழணுங்கிறதுக்கு தான் கர்த்தர் உனக்கு வேலையை கொடுத்துருக்காரு, வீட்டை கொடுத்துருக்காரு, பணத்தை கொடுத்துருக்காரு, ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் நீ உயிர் வாழ்வது என் நேசர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லுவதற்காக. அதை மறந்துட்டு நான் பிஸியாக இருக்கேன் இதுக்கு நேரம் இல்லை பார்த்து சொல்ல, உன்னை எனக்கு தெரியாதுப்பா, உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நீ சும்மா உலகன்ட்டு போகிற ஆள், உன்னை எனக்கு தெரியவே சொல்கிறாங்க. உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதம் செய்தோம் அல்லவா? அக்கிரம செய்யக்காரனே. அப்போ ஏன் அற்புதம் செய்கிறவன தீர்க்கதரிசி சொல்கிறவனா அக்கிரம செய்யன்னு சொன்னார்? தேவ சித்தத்தின்படி செய்யாமல். ஆமென் சொல்லுவோமா? வரங்களை தங்களுடைய வசதிக்காக பயன்படுத்தினவர்கள், ஜனங்களை தங்கள் பக்கம் கூட்டம் சேர்ப்பதற்காக வரங்களை பயன்படுத்தின. கடைசி நாளில் மார்பிள் அடிச்சுட்டு ஆளுவான். ஆண்டவர் எனக்கு பிரசங்கம் பண்ண கற்றுக் கொடுக்கும் பொழுது எனக்கு கட்டளையிட்ட ஒரு காரியம், எந்த ஒரு பிரசங்கத்திலையும் ஜனங்கள் உன்னை சூப்பராக பார்த்துடக்கூடாது, உன் பிரசங்கம் எல்லாமே என் ஏசப்பா சூப்பர்னு மக்களை சொல்ல வைக்கணும். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்க. என்னுடைய பிரசங்கம் என்ன சூப்பராக காட்டக்கூடாது, என் இயேசு சூப்பரானவர், அவர் மகிமையானவர்னு காட்டணும். இப்போ எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்தை சொல்ல வச்சுருவார். நான் சீக்கிரம் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இவங்களுக்கு மேசியா வருவார்னு சொன்ன மேசியா வந்தார், அவன் நம்பலை, கடியாரம் நின்றுச்சு. இப்போ நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கு, இயேசு சீக்கிரம் வரப்போறேன்னு சொல்கிறாரு. இதை நம்புறீங்களா? இந்த செய்தியை கேட்குற ஜனங்கள் தான் நோவா காலத்தில் வாழ்ந்தது போல், ஆமாம் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, எப்போ வரப்போகிறாருன்னு உணர்வில்லாமல் சீரியஸ்னஸ் இல்லாமல் வாழ்கிற ஜனங்கள். இப்போ இயேசு கிறிஸ்து வரப்போகிறாருங்கிறத உலகம் எப்படி தெரியுமா நிராகரிக்கிறது? அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகம் எப்படி தெரியுமா நிராகரிக்குது? எத்தனை பேருக்கு இந்த ஏலியன்ஸை பற்றி தெரியும்? தெரிஞ்சால் கைத்து காட்டுங்க. ஏலியன்ஸுங்கிற வார்த்தையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ நான் கைத்து காட்டுங்க. ஏலியன்ஸை பார்த்தீங்களான்னு கேட்கல, அப்படி ஒன்றும் கிடையாது. ஏலியன்ஸை பற்றி கேட்டுருக்கீங்களா? எப்படி தெரியும் உங்களுக்கு? எல்லா கார்ட்டூன்லையும் தான் வருது, ஏலியன்ஸ் வருது. இந்த 2வது உலக மகா யுத்தம் நடந்தப்ப அமெரிக்காவில் 5 போர்க் விமானங்கள், இந்த பெர்முடா ட்ரையாங்கிள், எத்தனை பேர் அதை கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்த பக்கம் போன ஃப்ளைட் என்னாயும் மறைஞ்சிரும், அந்த பக்கம் போகிற கப்பல் மறைஞ்சிரும். அந்த பெர்முடாங்கிற ஒரு தேசத்தில், அதாவது ஃப்ளோரிடா மாகாணத்துக்கு கீழே இருக்குது, அமெரிக்காவுடைய அந்த வட அமெரிக்கா இருக்குல்ல, வட அமெரிக்காவோட முறையில் அப்படி இந்த கியூபா இதுக்கெல்லாம் கொஞ்சம் மேலே அந்த பெர்முடா அப்படின்னு இருக்கும், அந்த ஒரு ட்ரையாங்கிள். அந்த வழியாக ஃப்ளைட்டு போச்சுன்னா எங்கே போகுதுன்னே தெரியாது, மறைஞ்சிரும். கப்பல் அந்த வழியாக போச்சுன்னா அப்படி என்ன செய்யும், டிஸப்பியர் ஆயிரும். அப்படி 2வது உலக மகா யுத்தம் நடந்தப்ப சரியாக அந்த டைம் எனக்கு தெரியலை, ஆனால் 5 விமானம் அந்த வழியாக போனது மறைஞ்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு டெக்னாலஜி இருந்து, இவ்வளவு இந்த ரேடார் சிஸ்டம் இருந்து கண்டுபிடிக்க முடியலை. அந்த 5 விமானத்தை காணோம். அமெரிக்கர்கள் என்ன பண்ணாங்க, நிலவில் போய் இறங்கினாங்க. நிலவில் கால் வச்சது யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங் இல்லையா? அவர் சொன்னார், நிலவில் காலை வச்சு நான் நடந்து சாதிச்சதை விட இந்த பூமியில் ஏசப்பா கையை பிடிச்சிட்டு போனதான் எனக்கு மேன்மைன்னு சொன்னார். அல்லேலூயா. விஞ்ஞானிகள்லாம் இயேசுவை பாராட்டும் போது இங்கேருந்து விஞ்ஞானம் தெரியாத ஒருத்தன் இந்த விஞ்ஞான ஒருத்தர் கடவுள் அது கத்திரிக்காதுங்கிறான். இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, சும்மா டைலாக் பேசுறது. இப்போ ஒரு பக்கம் நிலவனுடைய ஒரு பக்கத்துக்கு தான் போக முடியும். இப்போ இதான் நிலவுன்னு வச்சுங்க, இதான் நம்ம பார்க்குற பகுதி, இங்கே தான் போயிட்டு வர முடியும். இந்த பக்கத்துக்கு மனுஷனால் எங்கேயுமே என்னமே போகவே முடியாது. அந்த யுத்தமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரஷ்யா, சோவியத் ரஷ்யா, முதல்ல எல்லாம் ஒருங்கிணைந்த சோவியத் ரஷ்யாவாக இருக்கிறப்ப அந்த ரஷ்யா ஒரு சேட்டலைட் விட்டு ஒரு பிக்சர் கொண்டு வந்துச்சான். என்னென்னா, நாங்கள் நிலவுக்கு அந்த பக்கம் போனோம். நிலவுக்கு அந்த பக்கம் போய் பார்த்தால் நிலாவிலே அமெரிக்கா காணாமல் போகவிட்ட விமானம் ஒன்று அங்கே இருக்கிறது. 5 விமானங்களை வேற்றுக்கிரகவாசிகள் கடத்தி கொண்டு வந்து விட்டார்கள். எப்படின்னா, அவங்க வந்த வாகனத்தில் மேக்னெட்டிக் பவர் இருந்துச்சு. தூரத்தில் இருந்து என்ன செஞ்சாங்க, அந்த 5 விமானத்தையும் இழுத்துட்டு
ஒன்றை மட்டும் நிலாவில் விட்டுட்டு போயிட்டாங்க, இதுதான் அந்த படம்னு பொருளை கிளப்பி விட்டான். அதை பேஸ் பண்ணி வந்ததான் இண்டிபெண்டன்ஸ் டேங்கிற ஒரு படம். வேணா போய் பாருங்கள். அது சினிமா படம் கிடையாது. நம்ம ஊரில் இந்த கையை பிடிச்சி இழுக்கிறது, காதலிக்கிறது, இப்படி ஓடுறது, பிடிச்சிட்டு ஓடுறது, இந்த மாதிரி படம் கிடையாது. அவன் சயின்ஸை பற்றி எடுக்கிறான். ஆமீன் சொல்லுவோமா? அல்லது சயின்ஸுங்கிற பேரில் கற்பனையை எடுக்கிறான். இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வந்துச்சு, பூமிக்கு வெளியே வேற்றுக்கிரகவாசிகள் இருக்கு. அவங்க என்னைக்காவது நம்மளை என்ன செய்வாங்க? தாக்குவாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த பயத்தை எப்படி உண்டு பண்ணுறான்? எல்லா மக்கள் மத்தியிலும், விசேஷமாக எந்த பிள்ளைகள் மத்தியில்? சிறு பிள்ளைகள் மத்தியில். இது எதுக்கு தெரியுமா? இயேசு சபை எடுத்துக்கொள்ள என்ன செய்ய போகிறாரு? வரப்போகிறார். பூமிக்கு வருவாரா? வானத்திலே இருப்பாரா? ஹலோ, வசனத்தின்படி சொல்லுங்கள். இயேசு பூமியில் நம்மளை கூட்டிகிட்டு போவாரா, இல்லை மத்திய வானத்தில் இருப்பாரா? நம்ம தான் போகணுமா? எக்கால சத்தம் யார் சத்தத்தை காதில் கேட்குதோ, இந்த சர்ச்சில் உட்காந்து இந்த மைக்கு சத்தம் கேட்குதா கேட்கலையாங்கிறது பிரச்சனை இல்லை. அங்கே பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கும்போது உன் காதில் விளையாட்டா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால எப்போவுமே ஜாக்கிரதையாக ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாயிரு. அந்த சத்தம் கேட்கும்போது இந்த ரேடாரில் பதிவாகுமா, ஏதோ லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் வித்தியாசமான உருவங்கள் வருது, ஏலியன்கள் புறப்பட்டு விட்டார்கள். புரியுது உங்களுக்கு? வேற்றுக்கிறங்க. அது ஆண்டவர் எங்கேருந்து வர்றாரு? எங்கேருந்து வர்றாரு? வேறு கிரகத்திலேருந்து அவர் வர்றாரு. அவருடைய வீட்டிலேருந்து வர்றாரு, பரலோகத்திலேருந்து. பரலோகத்திலேருந்து வரும் பொழுது இங்கே இருக்க ஜனங்கள் நம்மளை என்ன செய்வோம்? மறுரூபமாகி ஸ்வைன்னு மேலே போவோம். இது ரேடாரில் பதிவாகும். நாங்கள் முன்னமே சொன்னபடி, இந்த படத்தில் வந்தபடி, அந்த கார்ட்டூனில் வந்தபடி மேலே வந்தாங்க, பாதியில் நின்னாங்க, மேக்னிக் பவரில் என்ன செஞ்சிட்டாங்க? எழுதிட்டு போயிட்டாங்க. ஜாக்கிரதை, மறுபடியும் வரப்போவாங்க. நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். ஒன் வேர்ல்டு ஆர்டர். அந்த ஒரு காரணத்துக்கு தான் உலகம் என்ன செய்யும்? ஒன்று சேரும். அதுக்கு முன்னுதாரணம் தான் ஒரு கொரோனாவை வச்சு முழு உலகமும் ஒன்று சேருது. ஜாக்கிரதை. ஒரு கொரோனா வச்சு உலகம் ஒன்று சேருது. அடுத்து தடுப்பூசியை வச்சு என்ன செய்யுது? ஒன்று சேருது. வேக்சினை வச்சு ஒன்று சேருது. அடுத்து சிப்பை வச்சு என்ன செய்யும்? ஏலியன்ஸ் வரப்போகிறாங்க, பூமியை தாக்க போகிறாங்க, ஒரு பெரிய அழிவு வரப்போகுது, பூமியில் நிறைய பேரை சாகடிக்க போகிறாங்க அப்படின்னு பொருளை கிளப்பி விட்டா. பார்த்தீங்களா? இப்போ நம்மெல்லாம் என்ன ஏலியன்ஸுக்கு எதிர்பார்க்கிறோமா, இயேசுக்கு எதிர்பார்க்கிறோமா? இயேசுக்கு எதிர்பார்த்து வாழும்போது ஒரு கண்ணிமி நேரத்தில் நம்ம எங்கே போயிடுவோம்? அப்படி பரலோகத்தில் போனோமே, இங்கே சபை கட்டடம் இருக்கும், சபை இருக்காது. வித்தியாசம் தெரியுதா? இயேசுவை உண்மையாக ஆராதித்து அவர் வழிகளில் நடக்கிறவங்க தான் சபை. கட்டடம் இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார், பைபிள் இருக்காது. ஆனால் பைபிள் புஸ்தகம் இருக்கும். போதிக்கிறதுக்கு யார் இருக்க மாட்டாங்க? அபிஷேகம் பெற்ற பாஸ்டர் இருக்க மாட்டாங்க. கைவிடப்பட்ட பாஸ்டருங்க இருப்பாங்க, கைவிடப்பட்ட ஊழியக்காரங்க இருப்பாங்க. ஐயோ ஐயோன்னு கதறிட்டு இருப்பாங்க. உங்களை அரியன்னு சொன்ன கூட்டம் இருக்குல்ல. அப்புறம் சர்ச்சில் எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும் பின்னாடி உட்காந்து தூங்கிக்கிட்டு, இல்லாட்டே மொபைலை நோண்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. பார்த்தீங்களா? என்ன பிரசங்கம் பண்ணாலும் நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டோம், அபிஷேகம்லாம் பெறமாட்டோம்ல. இதெல்லாம் மார்பிள் அடிச்சு ஐயோ 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 அன்னைக்கே சொன்னார் ஆண்டவரே ஆண்டவரே. ஒன்றும் இருக்காது. பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. புரியுதா? இப்போ இந்த கூட்டத்துக்கு மட்டும் தெரியும் இயேசு வந்துட்டு போயிட்டாருன்னு, யூதர்களுக்கு தெரியாது. அப்போ இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே இந்த கிருபையின் கடிகாரம் என்ன செய்யுது? நின்றுருது. எது ஓட ஆரம்பிக்குது? மறுபடியும் அந்த 7 வருஷம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஓட ஆரம்பிக்கிறது. அந்த கிறிஸ்து இந்த குழப்பத்தின் நாட்களில் யோசிச்சு பாருங்க. நான்லாம் அடிக்கடி யோசிப்பேன், காரில் போய்கிட்டே இருக்கேன், ஆண்டவரே திடீர்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அந்த கார் எவன மேலே போய் மோத போதோ? புரியுது உங்களுக்கு? கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கற்பனை வரும், ஆண்டவரே நான் கார் ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கேன், திடீர்னு நீங்கள் வந்துட்டா நான் போயிடுவேன், இந்த முன்னாடி வேறவங்க மேலே போய் இந்த கார் மோதி பாவம் அவனும் மனம் திரும்பட்டான் ஆண்டவரே. இப்படியெல்லாம் நான் ஜெபிக்கிறது உண்டு. ஏன்னா வருகையை நான் நம்புகிற ஆள், அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எடுத்துகிட்டு போயிடுவார். பூமியில் சபை இருக்காது, அங்கங்கே குழப்பம், பெரிய பெரிய ஆக்சிடெண்ட், இதெல்லாம் குழப்பமாக இருக்கும். அப்போ தான் எழும்புவான், நான் உங்களுக்கு சமாதானத்தை தர்றேன், சமாதானம் பண்ணுகிறவனா உள்ள நுழைவான்னு போட்டிருக்கு பைபிளில். அப்போ தான் அந்த கிறிஸ்து வருவான். யூதர்கள் அவனை நம்புவாங்க மேசியான், ஏன்னா பெரிய பெரிய அற்புதங்களை செய்வான். மேலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களையும், யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? யூத ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவங்களையே வஞ்சிக்கும்படி பெரிய அற்புதங்களை செய்வான். இவர் தான்ப்பா மேசியா. அந்த தானியேலுடைய நாட்கள் மறுபடியும் வந்துருச்சு. யூத ஆலயத்தை கட்டி கொடுப்பான், அங்கே மறுபடியும் மிருகம் பலி செலுத்தப்படும். அதுக்கு இப்பயே சோப்பு கிடாரி ரெடி ஆயிடுச்சு. ஹலோ, பலி செலுத்துவதற்குரிய கிடாரி முதல் கொண்டு ரெடி. அந்த ஆசாரிய ஆரோனுடைய பரம்பரையில் வந்த அந்த டிஎன்ஏ பார்த்து அந்த ஆசாரியர்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாம் ரெடியாக இருக்கு.
அந்த சபை அப்படின்னு போயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் ஆலயத்தை கட்டிடுவான். ஆலயத்தை கட்டி யூதர்கள் 3.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரிஜினாலிட்டியை காட்டுவான். எப்படி தேவாலயத்தில் போய் தேவனை போல் உட்காந்து நான் தான் தெய்வம் என்னை வணங்குங்கன்னு சொல்லும்போது யூத ஜனங்கள் பயந்து அலறி அடித்து என்ன செய்வாங்க? ஓடுவாங்க. சிலர் தப்பாக பிரசங்கம் பண்ணுறாங்க. மலைகளுக்கு ஓடி போங்க, மாறி காலத்தில் நடக்கக்கூடாது, பிள்ளை பெற போகிற சிறியவனுக்கு ஐயோங்கிறது நமக்கு சொல்லப்பட்டதில்லை, சபைக்கு சொல்லப்பட்டதில்லை, யூதர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆமென், யூதர்களுக்கு சொல்லப்பட்டது. இதெல்லாம் நடக்கும்போது நம்ம எங்கே இருப்போம்? மத்திய வானத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தில் இருப்போம். ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த விருந்துக்கு ஆயத்தப்படுங்க. இதான் நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். என் இயேசு வருவார், என்னை அழைத்து செல்வார், நான் பரலோகத்துக்கு போவேன். இப்போ இங்கே என்ன நடக்கும்? யூதர்கள் ஓடுவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தா வலுசற்பம் அதோட சண்டை போட்டது. அந்த ஓடுனா, வனாந்தரத்துக்கு ஓடுனா அந்த பிள்ளை எடுத்துக்கொள்ளப்பட்டதெல்லாம் போட்டிருக்கல. இதெல்லாம் என்ன தெரியுமா? யூதர்களுக்கு வரப்போகிற உபத்திரவம். யூதர்களுக்கு வரப்போகிற உபத்திரவம். 7 வருஷம் முடிஞ்ச உடனே மறுபடியும் எல்லாரும் பார்க்குற மாதிரி மனித உருவத்தில் இயேசு ராஜாவா வருவார். ஆமீன் சொல்லுவோமா? வெள்ளை குதிரையில் என்ன செய்வார்? வருவார். வரும்போது உலகமே பார்த்து அவரை குத்தினவர்கள் அவரை கண்டு புலம்புவார்கள். மார்பிள் அடிச்சுக்கோ, ஐயோ இந்த இயேசுவை நம்ம கொண்டுட்டோமே, விட்டுட்டோமே, அப்படி இப்படின்னு அலறி அடிச்சுப்பான். இயேசு வந்து அந்திகிறிஸ்துவை நரகத்தில் போட்டு, கள்ள தீர்க்கதரிசியை நரகத்தில் போட்டு, பிசாசை கட்டி 1000 வருஷம் பாதாளத்தில் வச்சிருவார். இந்த 1000 வருஷம் எருசலேமை தலைநகராய் கொண்டு இயேசு இந்த பூமியில் அரசாளுவார். அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியல. ஒரு சிலருக்கு தெரியுது, ஒரு சிலருக்கு. இதான் நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். இதெல்லாம் பைபிளில் போட்டிருக்கு. என்ன நடக்குது, என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத மட்டும் பார்க்காதீங்க. என் ஆண்டவர் என் எதிர்காலத்தை குறித்து என்ன எழுதி வைத்திருக்கிறார், சரித்திரம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்று எழுதி வைத்திருக்கிறார். 1000 வருஷம். இந்த 1000 வருஷம் வரைக்கும் அங்கே அக்கிரமம் இருக்காது, பாவம் இருக்காது. அதான் பாவத்தை நிவர்த்தி பண்ணுகிற காலங்கள். அதுக்கப்புறம் பிசாசை எழுப்பி விட்ட உடனே இவங்கெல்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்படலை. இயேசு மனுஷனை போல் வந்து அவர் அரசாள்றார் இல்லையா? மனுஷனாக போனார்ல, மறுபடியும் யூதனுடைய ராஜாவாக வர்றாரு. வந்து எப்படி பூமியில் மனுஷனாக வந்தாரோ அதை போல் மனுஷனாக வந்து ராஜாவாக வரப்போகிறார். முதல்ல வந்து அவர் ஆட்டுக்குட்டியாக வந்தார், இனி வரப்போகிறவர் ராஜாவாக வருவார். எதுக்கு வர்றாரு? நியாயம் தீர்க்க வருகிறார். ஆமென். என் ஆண்டவர் வருவார், மேலே இருக்க வானத்தை கூப்பிடுவார், கீழே இருக்க பூமியை கூப்பிடுவார். நீ தப்பிக்க முடியாது. எந்த இடத்துல உட்காந்து என்ன பேசின, என்ன செஞ்ச, எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கும். ஞாபக புஸ்தகம்னு கத்தட்ட சமூகத்தில் ஒன்று இருக்குது, ஜீவ புஸ்தகம்னு ஒன்று இருக்குது. ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லாட்டா பரலோகத்துக்கு எங்கே செய்ய முடியாது, போக முடியாது. நீ செய்கிற ஒவ்வொன்றையும் கத்தர் ரெக்கார்ட் பண்ணுகிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் நடக்குமா பாச? இருக்கு, நடக்குது. நீ நம்பாட்டாலும் இது நடக்குதுங்கிறது உண்மை. அல்லேலூயா. கடைசியில் 1000 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பிசாசு கேள்விட்டுமே மறுபடியும் இந்த ஜனங்கள் ஆண்டவரோட என்ன செய்வாங்க? ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இல்லைல்ல, ஆண்டவர் ராஜா அரசாளுறாரு. அந்தந்த தேசத்தில் இருக்க ஜனங்கள் பாவம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிசாசுடைய பிரசன்னம் உள்ளே வந்தவொடனே பாவ உணர்வு வந்து இயேசு விரோதம் யுத்தம் பண்ணுவாங்க. அப்போ தான் மிகாவேல் தூதன் வந்து என்ன செய்வான்? ஆண்டவர் தன்னுடைய நாசியின் சுவாசத்தினால அவனை அழித்து நரகத்தில் தூக்கி போட்டுருவார். நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன அவனவன் தன் தன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்க வேண்டாம். நீ இங்கே வாழ்கிறது உன் இஷ்டப்படி வாழலாம். ஒரு நாள் வரும், அந்த கியூவில் நிற்கணும். நீ எப்படி வாழ்ந்தங்கிறத ஸ்க்ரீனில் போட்டு காட்டுவார் ஆண்டவர். ஸ்க்ரீனில் போட்டு காட்டுவார். நீ தப்பிக்க முடியாது. இந்த பிரசங்கம் உங்களை பயமுறுத்துறதுக்குல்ல, உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு. அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், நான் பிரசங்கம் பண்ண போகிறதில்ல, சரித்திரத்தை சொல்ல போகிறேன்ட்டு. இன்றைக்கி முழு காரியமாக என்னன்னு தெரியணும். 1000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பூமி என்ன செய்வார்? ஆண்டவர் அழிச்சு, அக்கினினால் அழிச்சு, ஒரு பாவம் இல்லாத புதிய வானம் புதிய பூமி. அங்கேருந்து மணவாட்டியை போல் அப்படி பரம எருசலேம் இறங்கி வரோம். ஆண்டவருக்கு ஊழியம் செய்தவர்கள், ஆண்டவருக்கு கொடுத்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் தக்க பலனை அங்கே பார்ப்பீங்க. இன்றைக்கி பிடிச்சி வச்சிங்கன்னா அங்கே பிடிச்சி வைப்பார். இன்றைக்கி அவருடைய நான் நித்தியமாக வாழ போகிற வீட்டுக்காக நான் ஆண்டவருக்காக வாழ்ந்தேன் என்றால் அங்கே எனக்கு கொடுக்கப்படும். இவ்விதமாக என்றென்றைக்கும் அவரோடு நித்திய காலமாக இருப்போம். யூத ஜனங்கள் அந்த இக்கட்டு நாளில் அநேகர் ரட்சிக்கப்பட்டு வரார்கள். 1,44,000 பேர்.
இதை சிபிஎம்காரன் நான் தான் அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது யூதர்கள். கோத்திரத்துக்கு குறிப்பிட்ட விகிதம் பேர் வருவார்கள். இப்போ கடைசியில் பிசாசு நரகத்துக்கு போயிடுவான், அந்த கிறிஸ்து கள்ளத்திற்கு எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. அவனை பின்பற்றின ஜனங்கள் நரகத்துக்கு போயிடுவாங்க. அவரோடு இருக்கிறவர்கள் யார்? அந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபத்துக்குள்ளே போகிறோம். அவரோடு இருக்கிறவர்கள் யார்? எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த யுத்தம் பண்ணும் போதில் அவரோடு இருக்கிறவர்கள் 17 இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள். 27ஆம் வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதற்குள் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். தேவ பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோகம் போக முடியும். நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம் என்ன என்பதை போன வாரத்தில் சொன்னேன். ரட்சிக்கப்பட்டால் கண்டிப்பாக உடன்படிக்கைக்கு ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். அது மாத்திரமல்ல, ஆவியினாலே முத்திரை பெறும்படியாக நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். உன்னை ரட்சித்த தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு ஓடி ஓடி சொல்ல வேண்டும். உன் குடும்பத்திலே, உன் வேலை ஸ்தலத்திலே, எல்லா இடத்திலும் உன் உண்மையை காத்துக்கொண்டு, உன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு வாழ்ந்தார் என் இயேசு வரும்போது அங்கே கொண்டு போவார். அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில். கரங்களை தட்டி. சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமா சேர்த்திடுவே, சீயோனை வாஞ்சித்து நாடுகிறே. சீக்கிரமா சேர்த்திடுவே, சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிய உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா அந்த நண்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா அந்த நண்பு உள்ளம் பொங்குதே. ஆமென். அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இவ்வளவு அற்புதமான சத்தியத்தை உடைய ஒரே புத்தகம் நம்முடைய கையில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்காகத்தான் கர்த்தர் உன் கையில் அதை கொடுத்திருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தை உன்னை புடமிடும், உன்னை சுத்திகரிக்கும், உன்னை பலப்படுத்தும், உன்னை மறுரூபமாக்கும். தேவ சாயலுக்கு ஒப்பாக இந்த புத்தகம் உன்னை மாற்றும். இந்த புத்தகத்துக்கு முதலிடம் கொடு. இந்த புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கு பரிசுத்தவான்கள் எழுதின துணை புத்தகங்களை வாசியுங்கள். உங்கள் ஆத்துமாவை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையினுடைய ஒரே நோக்கம், நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம். என் இயேசு வரப்போறார், அந்த பரலோகத்துக்கு என்னை கொண்டு போக போறார். தீட்டுள்ள ஒன்றும் உள்ளே போக முடியாது. உன் சிந்தையை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதே, உன் இருதயத்தை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதே, உன் கற்பனை மண்டலத்தை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதே, பேச்சினால் உன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதே. ஆண்டவர் உன்னுடைய தீட்டிலிருந்து உன்னை மீட்கத்தான் ரத்தம் சிந்தி மரித்தார், உன்னை மீட்டு கொண்டார். யூதர்களுக்கு கிடைக்காத மிகப்பெரிய ஸ்லாக்கியம். வேதம் சொல்லுகிறது, நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த ஒன்றை நமக்காக நியமித்து வைத்தார். இந்த ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், சபை கூடி வருதல், பரிசுத்தவான்களோடு சேர்ந்து பாடுதல். தேவப்பிள்ளையே, உங்களுக்குள்ளே ஒரு சிலருக்கு உங்களுக்கு மனக்கசப்பு இருக்குமென்றால் அந்த காரியங்களை பேசி தீர்த்து ஒரு சமாதானத்துக்குள்ளே வாருங்கள், சந்தோஷத்துக்குள்ளே வாருங்கள். பிரிவினை பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகாது. தவறுகளை மன்னித்து, குற்றங்களை மன்னித்து, எல்லாரும் பரஸ்பர உறவோடு அன்பாக இருங்கள். ஆண்டவர் சொன்னார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். சோத்ரா. எல்லா உறவுகளோடு சமாதானமாக இருங்கள். ஆண்டவர் எல்லாருடைய பாவத்தை மன்னித்தது போல உன் பாவத்தை மன்னித்தார் அல்லவா? எனவே நாமும் எல்லாருடைய பாவத்தை மன்னிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். கிறிஸ்து உன்னை ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் எல்லாருக்கும் மன்னியுங்க. நல்ல பிதாவே, ஏதோ இந்த காலவேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வேதத்தில் உள்ள முழு சத்தியத்தையும் சொல்லும்படியான ஒரு ஏவுதலை கொடுத்து, இன்றைக்கி நான் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணவில்லை. தேவன் மனிதனை படைத்ததிலிருந்து
அந்த முடிவு வரைக்கும் என்னவெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கிறீர் என்பதை நாங்கள் ஒரு விஷயம் கூட திரும்பி பார்க்க நீர் உதவி செய்து. இன்னும் எத்தனையோ பொக்கிஷங்கள் உள்ளே இருக்கிறது, எங்களுக்கு நேரம் இல்லை. இந்த பிள்ளைகள் வேதத்தை படிக்கும்போது அதை வெளிப்படுத்தும், உணர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தார். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தரும். எந்த விதத்திலும் பாவத்துக்கு இடம் கொடுத்து உடைய வருகையில் நம்முடைய பிள்ளைகள் கைவிட்டு போகாதபடி நீர் காத்துக்கொள்ளும். அன்புள்ள தகப்பன், இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க, எங்கள் தேவைகளை சந்திக்கிறீங்க, எங்களுக்கு நல்ல சுகத்தை தர்றீங்க. இதெல்லாம் நன்றியோடு வாழ்ந்து உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி என்னைக்கும் மோடு வாழ்வதற்கு ஏதுவாய் நாங்கள் இதை அனுபவிக்க எங்களுக்கு கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை வரைக்கும் என்னைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you.